மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. இப்போ வர்ற படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். வடிவேலு அண்ணன் சீன் தான் பார்ப்பேன். படம் நான் என் படமே நான் பார்த்தேன். நீங்கள் வேறு, நான் ஒரு 120 படம் நடிச்சிட்டேன். அது ஒரு 30 படம் ரிலீஸ் ஆக 150 வச்சுக்கோங்களேன். 120 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்க்கல. ப்ரீவியூலாம் கூப்பிட போக மாட்டேன். ஏன்னா தாத்தா அது அப்பா அது சித்தப்பா அதெல்லாம் பார்த்துட்டேன்ல, போர் அடிச்சு போச்சு. நான் நடிக்கிறது நானே பார்க்கதா. ஒன்னேன்னு மட்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து சித்தி தான் எனக்கு மிகவும் பிடித்த கேரக்டர். சித்தி சீரியல் தான். ஏன்னா அதில் என் நடிப்பு மொத்தம் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 350 எபிசோடு. என் வசனம் மட்டுமே 100 எபிசோடு இருக்கும். சிவகுமாரன் சொன்னார், ராதிகமாக நானும் சிவகுமாரன் உட்காந்துருக்கோம் ஒரு ஹோட்டலில் ஷூட்டிங். சுபலேகா சுதாகா சார், யுவராணி, ராதிகா. சிவகுமாரன் சொல்கிறார், நியாயமா நீ நான் அதிக சம்பளம் வாங்கக்கூடாது, வாசு விற்கிறதும் அதிகமான சம்பளம் தரணும். ஏன்னா அவன் எபிசோட்லேயே அதிகமாக பேசுகிற நடிகாருன்னா வாசு விற்கிறது தான். 350 எபிசோடில் இவனே 150 எபிசோட் பேசியிருப்பான். மிச்சம் 200 நம்மளாம் பிச்சு பிச்சு பேசியிருப்போம். இன்னொன்று சொன்னார் என்கிட்ட. அப்போ தான் எனக்கு பயங்கர சிரமம் வந்துச்சு. டேய் வாசனை மோனே வாடா, டேய் இனிமேல் நீ கேமரா பார்த்து நீ பயப்பட மாட்டடா, கேமரா ஒன்றை பார்த்து. சத்தியம் இதெல்லாம் என்ன பூஸ்ட் ஆச்சு. கரெக்டு. அந்த நேரத்தில் யார் சிவகுமார்னா யார் பெரிய சகாத்து, எவ்வளோ பெரிய சீனியர், எந்த காலத்தால் அவர் வாயால் வசிஷ்டர் வாயில் அவர் வாக்கு தானே இது. உண்மைதான். தெய்வ வார்த்தை, அசிரியர் வாக்கு மாதிரி இருந்தது. அப்போ நினச்சிக்கிட்டேன். அவரே சொல்கிறார், போ இந்த டேரக்டர் போடுறானோ இல்லையோ நான் நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் சித்தியில் என்னன்னா, எங்கள் தாத்தா பேரையும் எங்கள் அப்பா பேரையும் நான் கெடுக்கலை, பேர் வாங்கினேன். எம்மாரா பேரன் இவன் தான்டா, வாசு மாமா இவன் தாண்டான்னு பேர் வாங்கிட்டேன். அது போதும் எனக்கு. காசு பணம் வரும் போகும், எதில் வேணால் சம்பாதிச்சு போவான். இந்த நடிப்புன்ற விஷயத்தில் கலை குடும்பம்னு, அதாவது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் ராதிகாம்மா, நிரோஷம்மா இவங்களாம் நடித்து எடுத்த பேரை நான் நடித்து கெடுக்கவில்லை. அதுவும் குறிப்பாக எங்கள் தாத்தா நடிகவேல் அவர்கள் பேரையும் என் தந்தையார் எம்ஆர்ஆர் வாசு அவர் பேரையும் நான் கெடுக்கலன்றதுல மிகப்பெரிய ராயல் சல்யூட் எனக்கு நானே அடிச்சுக்கிறேன். சித்தி தவிர வேறு என்ன சீரியல்லாம் நடிச்சிங்க நீங்கள்? நான் பட்டது நடித்தேண்ணே. கணக்குலேயே எனக்கே பிடிக்காதுண்ணே, சீரியலே எனக்கு பிடிக்காதுண்ணே. 12 மணி நேரம் வேலை வாங்குறானுங்க. இது என்னது, 9 மணி கால் ஷீட்டும் 7:30 8:00 வர சொல்லுவானுங்க. ஆமாம். அப்போ 8 மணிக்கு வரணும்னா எத்தனை 1 ஹவர் போடிக்கிறோம் வீட்டிலேருந்து. 7 o'clock we have to give a start. ஷேவ் பண்ணி ரெடி கரெக்ட். 7 மணிக்கு ஆரம்பிதா, அங்கே முடிக்க 9:30 தான் முடிப்பானுங்க. 9:30 முடித்தான்னா திருப்பி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு 2 பேர் கடித்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஆகிடும். 10 11 ஆகிடும். 7 11 தூங்க 12 1 2 3 4 5 6 7 7 மணி நேரம் தான் தூக்கம். வயசில் தெரியல, ஏஜாக பிரச்சனை. அதான் 9 to 6 தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் போட மாட்டாங்க. சரி, அதான் பிரச்சனை. சரி, காலம் மாறும், இப்படியா போயிடும். நமக்கும் ஒரு காலம் வரும், நம்ம டிமாண்ட் பண்ணுறதை கேட்குற அளவுக்கு ஒரு காலம் வரும், நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப மன நிறைவை தருது? நாடகம் தான். நாடகம் தான். நாடகம் ஏன்னா நேரடியாக ஆடியன்ஸ் பார்க்குறோம். தப்போ சரியோ, சரியான கிளாப்ஸ் டைரெக்டாக வாங்குகிறோம். கரெக்டு. தப்புன்னு ஏன்னு கத்திடுவான். நாடகக்காரன் தான் சிப்பாய். நேரடியாக துப்பாக்கி எடுத்து போய் நிற்கிறான் பார் வார்ஃபீல்டில், அவன் தான் நாடகக்காரன். சினிமானா நிழல், எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கலாம். கட்டு கட்டு கட்டு. இப்போ அது இதில் வந்துடுச்சு, ரோல் கூட கிடையாது இப்போது. கரெக்ட். எல்லாம் கேசட் மாதிரி சிப்பில் வந்துடுச்சு. எத்தனை சிப் சொல்லலான்னு என்ன இருக்குது. இது நடிப்பாது. எனக்கு சினிமா சீரியல்லாம் பிடிக்கல, நாடகம் தான். ஏன்னா இப்போ முடியல ரத்த கண்ணீர் பண்ணுறதுக்கு. நாடகத்தோட டேஸ்ட் ருசி இருக்குது பாருங்கள். ஐயோ ஐயோ, பெரிய சம்பளம் கிடையாது. அதிகபட்சம் 25 ரூபா கொடுப்பாங்க அந்த காலத்தில். அவ்வளோதான். இப்போ என்ன 100 ரூபா கொடுப்பாங்க.
இப்போ ஸ்டார் நம்ம ஆனாலும் 5000 10,000 இருக்கும் அவ்வளோதான். ஆனால் 3 மணி நேரம் நானும் ஸ்டார்ட் கட் 2 ஷார்ட் தான் நாடகம். கரெக்ட். அதில் நான் பெருமையாக இருக்கிறேன். நாடகக்காரன் நிறைய பேர் சீரியல் நடித்தோன்னே இந்த நாடகத்தை நடித்தாருன்னா சரி நடிகனு கோவம் வந்துடுது. என்ன நாடகன்ற சீரியல் சொல்லுப்பா அப்படின்வான். கோச்சிட்டு வந்துடுவாங்க சில பேர், சண்டை போட போவாங்க. நினச்சிவேன் உன்னை பார்க்குறதே பெரிய விஷயம். நீ என்ன பெரிய நடிகை சிவாஜி கணேசனா, நீ கமலஹாசனா, விக்ரமா, என்ன அவனுக்கு நாடகத்தை அருமை தெரியாது. அதை என்ன பார்த்துன்னா இந்த நாடகத்தை வந்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் நாடகக்காரன் பேசிக்கிறேன். நாடகம் என்பது என் உயிர். அவன் என்ன சொல்கிறான், நாடகத்தை நடித்தான்னு சொல்கிறான், நல்லது நாடா சொல்கிறான். அதுவே உனக்கு புரியல, எங்கே நடிகனாவ? என்னைக்கு அந்த குணம் வருதோ உனக்கு, நீ தோற்றுற வாழ்க்கை ஜெயிக்க முடியாது நடிகனா. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்கு இருக்குது. நாடகம் சொல்லிட்டு போட்டோம், ஒழுங்காக நடி, கிளாப் சாங் இருட்டில், அதுதான் பேர். எது நடித்தேன்னா நடிப்பு ஒன்று தானே. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் நாடகம் உங்களுடைய குடும்ப சொத்து. ஐயோ ஒரு சோஷியல் நாடகம் தாத்தா எந்த வருஷம் ஆரம்பித்தாருன்னா சுதந்திரம் 47 வாங்கி 48 ரத்த கண்ணீர் ஆரம்பித்தார். ஆமாம், 3/4 நூற்றாண்டு தாண்டிச்சு. ஆமாம், 3/4 நூற்றாண்டா. இப்போ கூட யாராவது பெரிய மனுஷன் ஊரில் கூட நடிப்பேன், நடிக்காமல் இருக்க மாட்டேன். முடியலன்னு சொன்னால் ஐம் ஸோ டயர்ட், இந்த பாடி ஏற்றுக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ நான் ஃபிட், இப்போ நடிச்சிடுவேன். ஏன்னா என்றைக்கு தான் நான் கூப்பிட்றான், டெய்லியாக இப்போ கிடையாது. அதாவது நாடகம் அழிஞ்சு போச்சு. ஏதாவது ஊர் பெரிய மனுஷன் மட்டும் அத்தை ராதான் நாடகம் பேரம் போடுறான். 3/4 நூற்றாண்டுக்கு மேலே ஒரு சோஷியல் பிளேயை ஒரே பரம்பரை நடத்துதுன்னா அது ரத்த கண்ணீர் மட்டும்தான், எம்ஆர் ராதா குடும்பம் மட்டும்தான். உண்மைதான். ஆனால் தெருக்கூத்து, பொம்மலாட்டம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் 8 தலைமுறை 9 தலைமுறை நடக்குது. ஆமாம். பட் ஒரு சோஷியல் பிளே, ஒரு சிங்கிள் ஃபேமிலி 3/4 நூற்றாண்டுக்கு மேல் எந்த நாடகம் உலகத்தில் கிடையாது. கரெக்ட். ஆக்சுவல் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வரணும். கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பார், நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி. இல்லைங்களே, மவுஸ் ட்ராப் ஒரு நாடகம் நடக்குது 100 வருஷத்துக்கு மேலே ஒரே தியேட்டரில். ஆமாம். ஆனால் நடித்தது யார்? கிரகர பெக் நடிச்சிருக்காரு, இன்னொரு நடிகை நடிச்சிருக்கான். வேறு ரத்தம், பிளட்டே வேறு, ஒரே ஃபேமிலியாக இல்லை, ஒரே ஃபேமிலி. எங்கள் ரத்த கண்ணீர் மட்டும்தான் 3/4 நூற்றாண்டு தாண்டுது. ஆனால் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் போடுறது எவன் எடுக்கிறாங்க, எவன் மதிக்கிறான்? நாடகமே இப்போ அழிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எனக்கு பெருமை, நம்ம ஒருத்தந்தாண்டா உலகத்தில் இருக்கோம், ஒரே குடும்பம், தாத்தா, அப்பா, சித்தப்பா, நான். இந்த டார்ச்சை இப்போ அடுத்து யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? இனி யாருமே கிடையாது. அரசியலும் சரி, சினிமாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷ், என்னோட முடிஞ்சிடும். ஐ திங்க் ஸோ. நான் தான் கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல முடியாது, எங்கேருந்தாவது தாத்தாவோட விதை முளைச்சி வரலாம். ஹூ நோஸ்? ஏன்னா பல விதைகள் விதைத்தவர் அல்லவா அவர். புரியுது. பல விதைகளை விதைத்தவர். வேறு எங்கேருந்து ஒரு வேர்லேருந்து ஒரு செடி முளைச்சி மரமாகி வரலாம். அதுக்கும் நான் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் என்னோட ரத்தம் தானே. உங்களுக்கு டாக்டர்ஸ் தான் இல்லையா? 2 டாக்டரு. சினிமாவே பிடிக்காது, ஷூட்டிங் வரமாட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டர் 2 போகணும். என் டேடி போய் சினிமாவில் போய் சேர்ந்தீங்க, ஏதாவது படித்ததில் வேலைக்கு போயிடலாம்ல. பிஸ்னஸ் இருந்தேன், அதே ஒழுங்காக எங்கள் அம்மா விதி விட்டது வெட்டி பிடிச்சிங்க. உங்களுடைய தாத்தாவை பற்றி உங்களுக்கு நல்லா உங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காரு. உங்கள் தாத்தாக்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எது? பங்க்சுவாலிட்டி, தொழில் பக்தி. கடவுள் பக்தி இல்லை, தொழில் பக்தி. தாத்தா சொல்லுவாராம், ஐயோ கஜபதி, நாம் முன்னாடி போயிட்டு அவங்க லேட்டாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க எடுக்க ஆரம்பித்து நம்ம போகாமல் இருக்கக்கூடாது. தொழில் நமக்காக காக்கக்கூடாது, நாம் தொழிலுக்காக காத்திருக்கலாம். அது எக்ஸாம்பிள், ஒரு ஷூட்டிங்கு சாரதா ஸ்டூடியோ நடக்குது. இவர் ஏதோ ஊரில் நாடகத்தை முடிச்சுட்டு வரார். பார்த்தா ராதான்னு காணும், ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறாலும் போயிடுச்சு. 7 மணி கழிச்சுட்டு 7:30 8 வரல ராதான்னு காணும். என்னான்னு பார்த்தேன், இந்த ஆள் வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கேயோ போய் சந்தில் படுத்துட்ருக்காரு. வாய் வச்சு வாட்ச்மேன், ராதான் இங்கே படுக்கு, 3 மணிக்கு வந்து நீங்கள் படுத்துக்காரு. நீங்கள் ஐயோ ஓடுற என்ன சின்சியர், வீட்டுக்கு போல ஸ்ட்ரைட் டு த ஸ்டுடியோ. தட் இஸ் எக்ஸாம்பிள். சின்சியாரிட்டி, தொழில் பக்தி. சாகர வரைக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், 7 o'clock நாடகம்னா 6:55 ஃபர்ஸ்ட் பெல்,
7க்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி செகண்ட் பெல், 7 o'clock தேர்ட் பெல், நாடகம் ஸ்டார்ட். முதலமைச்சரே வந்தாலும் நாடகம் ஸ்டார்ட் ஆகிடும், வெயிட் பண்ணாது. கடவுளே வந்தாலும் வெயிட் பண்ண மாட்டேன், பிரசிடென்ட்டே வந்தாலும் போடா என் நாடகத்தை நீ வந்து பாரு, உனக்காக நாடகத்தை நிறுத்த மாட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ண, நீ ஜாயின் பண்ணிக்க வந்து. அவர் ஸ்டைல் தான். யாவானா தான் சரி, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ராதா நாடகம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். லேட்டாக நிற்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த பார்க்கட்டும் போய வரலாம் ஓடியான்னு வர. அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. ஏன்னா மக்களுக்காக நாடகம் நடத்துகிறோம், விஐபிக்காக நாடகம் நடத்தலை. திஸ் ஷோஸ் இஸ் பங்க்சுவாலிட்டி. 7 மணினா 7 மணிக்கு நாடகம் ஸ்டார்ட் பண்ணாதனாலே கிடையாது. சண்டை நடக்கிற ஊர்லேயும் எப்படி தான், சாவு உழுவாடு நடக்கிற ஊர்லேயும் இப்படி தான், எல்லா ஊர்லேயும் பங்க்சுவாலிட்டி தான். உங்களுடைய சித்தப்பாவான ராதா ரவி நடித்த நடிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இந்திரான்னு ஒரு படம், நாசரனும் இவர் நடிச்சிருப்பாங்க. எனக்கு நாசரனை ரொம்ப பிடிக்கும். சித்தப்பா அஃப்கோர்ஸ் இஸ் கிரேட் ஆக்டர், பட் வெர்சடைல் ஆர்டிஸ்ட், ஐ நோ தட். நாசரன் நல்ல நடிகன்னு தெரியும், மிகப்பெரிய நடிகன் ஆகிட்டார். அப்புறம் இப்போ சித்தப்பா ராதா ரவி, சித்தப்பா நாசரன் நான் போட்டி மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்திரான்ற படத்தில் நாசரன் ஃப்ரேமில் வச்சுட்டு சித்தப்பா சாப்பிட்டு போயிருப்பார். அப்போ தான் நினச்சேன், ஆத்தில் இருக்க நம்மால் தான்டா, நடிகைகள் ரத்தம் தானே. ஒரு சீனில் துண்டை போட்டுப்பார் நாசரன், காம்பினேஷன் அப்படி கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு அப்படி ஓடி போட்டு சரக்குன்னு டைலாக் பேசி போவார். நாசரன்னே காணா போயிடுவார். நாசரன்னா பெரிய நடிகன், ரொம்ப எனக்கு உயிர் அவர் நடிப்புனா, யதார்த்தமான நடிப்பு. ஆனால் அவரை சாப்பிட்டு எங்கள் சித்தப்பா ஜெயிச்சார் பாருங்க, எனக்கு பெரிய சந்தோஷம். அவருடைய சித்தப்பாட்ட சொன்னேன், சித்தப்பா நாசரன் பிடிக்கும், நல்லா நடிப்பார், ஆனால் அவரை சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, தாத்தாவோட பையன் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்கள் வாசன் தம்பின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார். லைக் நீ எல்லாம் பேசியா அப்படி பற்றி. உங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்களா? நல்லது கெட்டதை மீட் பண்ணிப்போம். நான் ஃப்ரீயாக தான் போவாங்க, சித்தப்பா ஃப்ரீயாக தான், இல்லை வரண்டா, ஃபோன் பண்ணி வரண்டாண்ணா போடுவேன், அங்கே வாங்கன்னு. திடீர்னு அவருக்கு முடிய வரண்டா, வீட்டு ஸ்டே பண்ணுறான்னு வர. நான் தாம்பரத்தில் வந்து ஒரு கிளம்பி ரூட்டு மட்டும் சொல்கிறான்னு, நீங்கள் இங்கே வாங்க சாய்பாபா கோயில் தெரியும் வந்து, நான் வந்து ஸ்கூட்டரில் வரேன், பைக்கில் வரேன், மெயின் ரோட்டில் கார் எடுத்துகிட்டு வர, அவனை ஃபாலோ பண்ணேன், காரில் ஃபாலோ பண்ணேன். அவருக்குலாம் பிடிக்காது, காரில் தான் வரணும், அப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக வரணும்னு. நான் சைக்கிளோட போய் நடந்துட்டு போவேன், எனக்கு கவலை கிடையாது. நான் தாத்தா அப்பா மாதிரி இவர் ராயல்ட்டி வாழ்ந்தவர். நான் போட்டு ட்ரௌசர் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்ஸுன்னு, இதெல்லாம் வேஷம், இங்கே வரமேன்னு வேஷம். அதெல்லாம் நான் போடுறது எங்கள் அப்பா, தாத்தா, அப்பா, அப்புறம் நான் ட்ரௌசரு பனியன், இதிலே எதிர்ச்சி கடைக்கு போவேன், அந்த கடைக்கு போவேன், இந்த கடைக்கு போவேன், இங்கே திருமணிக்கு போவேன், அப்படியே போவேன். ஒன்று இது வந்து உலகத்திற்காக போடுற உடை தான், ஏமாத்து வேலை. அது என் உண்மையான உடை. நான் இயற்கை வாசி, எனக்கு காத்தோட்டமாக ஒரு பனியனும் ஒரு ஷார்ட்ஸ் இருந்தால் போதும். தாத்தா பெரும்பாலும் பனியன் தான் போடுவார். தாத்தா வேட்டி ஷர்ட்லாம் கட்ட மாட்டார், வீட்டுக்கு கிளம்பும்போது ஷார்ட்ஸ் பனியன் தான், அன்றா வரணும். அந்த எங்கள் அப்பா அப்படி தான், பேக்கப் பண்ணுன்னு அது வேட்டி ஒருத்த போடுவார், சட்டத்துக்கு ஒருத்தர் போயிட்டே இருப்பார். அது இதான் எங்கள் அப்பா, அதுதான் நான். எங்கள் சித்தப்பா அப்போல்லாம் சினிமாவில் மாறி போச்சுதா, அவங்க காலம் வேறடா சொல்கிறாரு. நான் என்ன செய்யுது, நான் அப்படியே பழகிட்டேனே, என்னை மாற்றிக்க முடியல. நல்லது தான் சொல்கிறாரு. ஏன் நான் கேட்க முடியாது சித்தப்பாவை. நான் கேட்குறேன், எத்தனை பசங்க ஷார்ட்ஸோட வரேனுங்க, நான் மட்டும் ஏன் ஷார்ட்ஸ் போடக்கூடாது? நான் வயசான ஷார்ட்ஸ் போடணும் அர்த்தமா என்ன? பாமுடாஸ் போட்டு வரேன்னு ஸ்டைலாக டிஷர்ட் போட்டு, நான் டிஷர்ட்டில் கட் பண்ணின்னு முண்டா பண்ணி போட்டுவேன், அவ்வளோதான். உங்கள் சித்தப்பாவுடைய இன்னொரு நெருங்கிய நண்பர் விஜயகாந்த். விஜயன்னா எனக்கு உயிருங்க. அவரை மாதிரி ஒரு தங்கம் எம்ஜிஆர் ஐயா சோறு போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். அடுத்து நான் கேள்விப்பட்டது ராவுத்தர் ஆஃபீஸ் பன்னெண்டு விசாரம் இருந்ததில்ல, பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நடிக்க வந்தவன், மஞ்சப்பை தூக்கி ஓடி வந்தவன் மெட்ராஸுக்கு. அங்கே போனால் சோறு உண்டு. ஆமாம். காலையில் ஆரம்பித்தா நைட்டு எத்தனை முடியும்னு தெரியுது, வரமோ அதெல்லாம் இல்லைன்னே கிடையாது, போட்டுக்கிட்டு கடவுளுக்கு அன்னதான பிரபுனா விஜயானந்த் தான், எம்ஜிஆர் ஐயாக்கு அடுத்தது. அதே மாதிரி யூனிட்டில் போனால் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் லைட் பண்ண வரைக்கும் சாப்பிட்ணும், செக் பண்ணுவார் போய். சிவாஜி எம்ஜிஆர் ஐயா செய்வாராம், அதே மாதிரி விஜயகாந்த் அந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த இது வைக்கலாமே, எனக்கு நான் விஷயம் சாப்பிட்டேன்னு பார்த்தேன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை.
நடிப்பில் அது இயல்பாக ஆத்மார்த்தமாக பண்ண ஆத்மாத்மாக பண்ணார். பெரிய ஆளாக வேண்டியது. சில பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க அவரை, பாவம். கூட இருந்தவங்களே கெடுத்துட்டாங்க. வேறு யாரும் இல்லை. ராவுத்தரன் இருந்த வரைக்கும் நடந்தாருண்ணே. ராவுத்தரன் போனார், முடிச்சிட்டாங்க அவர் கதையை. வாய் நிறைய டேய் பார்த்தி அப்படி ஒரிஜினல் பேர் வச்சு கூப்பிட்ற அவர், சந்திரசேகரனை, பாண்டியன் பார்த்தின்னு டேய் வாடா போனது சந்திரசேகரனை, விஜயகாந்தன்னு எஸ்எஸ் மாமா. அப்போ வந்து இவரும் கூட இருந்தார், தியாகன் இருந்தார். ஆனால் வாடா போடணும் பார்த்தி மாமா போடணும். அதுவும் விஜயகாந்த் அண்ணன் வந்து சித்தப்பாக்கு இப்படி ஒரு நண்பன். ஆமாம், பாப்பா உயிர் காப்பாடு தோழன் மாதிரி தான். ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து இன்னைக்கு நடிகர் சங்கம் நிற்குது, பிரச்சனை அடிச்சுக்கிறானுங்க. அந்த சங்கமாக இருக்கிறதுக்கு காரணகர்த்தாவே தெய்வம் விஜயகாந்த் அண்ணன் தான். சங்கத்தையும் மூட்டு பணமும் வச்சுட்டு போனாருன்னு. ஆமாம், எவ்வளோ ஒரு விஷயம் அது. உண்மை. ஆனால் அது முழு காரணம் சித்தப்பா ஃபைட் பண்ணி இறங்க நில்றான்னு சொல்லி அவரை கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி உட்கார சேரத்தில். அவர் என்ன ஜெயிச்சுட்டு போயிடலாம், வேண்டாம் ரவின்னு இருந்தால் வந்துட்டார். வந்து சித்தப்பா அது பெரிய புண்ணியம். விஜயகாந்த் அண்ணன் உட்கார வச்சதுனால தான் அந்த கடை நினச்சிது. ஸ்டார் நைட் போட்டாங்க. இவர் கூப்பிட்டு தான் வந்தாங்க கமல், ரஜினி சார்லாம். வேறு எந்த கும்பனாலும் கூப்பிட முடியாது. விஜயன் மனசு தெரியும் எல்லாருக்கும், நல்ல மனசுக்காரன், தப்பு செய்ய மாட்டான், திருட மாட்டான். வந்தான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இதை பார்க்குற ரசிகர்கள் யார் தெரியுங்களேண்ணே, எப்போவுமே மேடை சொல்லுவேன், என்னுடைய பாரம்பரிய முதலாளிகளுக்கு வணக்கம். ஏன்னா எங்கள் தாத்தா நடிக்கும் போது கைத்தட்டி கொடுத்த காசில் தான் எங்கள் தாத்தா வாழ்ந்தார். எங்கள் அப்பா நடிக்கும் போது அவருக்கு நீங்கள் கைத்தட்டி கொடுத்த காசு தான் அவர் வாழ்ந்தார். இப்போ நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் போட்டிருக்க சட்டை பேண்ட் எல்லாமே உங்களுடைய பணம். தாத்தா மலேசியாவில் அவரே சொல்லியிருக்கார், நீங்கள் தான் எங்களுடைய முதலாளிகள், எங்களை முதலாளி ஆக்கிட்டு சுற்றாதீங்கடா பைத்தியக்கார பசங்களான்னுவார். நான் அப்படி சொல்ல வரல, என்னென்றும் நீங்கள் தான் எங்களுடைய முதலாளிகள். ப்ரொடியூசரோட அப்புறம்தான். ஏன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறவங்க, நீங்கள் எதுவுமே இல்லாமல் பணத்தை கொடுக்குறவங்க. உங்கள் பணத்தை வச்சு தான் ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறார் தவிர ப்ரொடியூசரால் நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல. பாவம், நீங்கள் உழைச்சிட்டு சினிமாவில் டிக்கெட் கொடுக்குறீங்க, நாடகத்தில் டிக்கெட் கொடுத்து வரீங்க, வீட்டில் டிவியில் சேனலுக்கு பணம் கட்டுறீங்க, எல்லாமே நீங்கள் கொடுக்குற பணம் தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.